ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம வந்து 8th பாலிட்டி போன வந்து சமய சார்புமே புரிந்து கொண்ட லெசன் பார்த்தோம். அடுத்த லெசனாக மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த லெசன் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்ன படிக்கணும் மட்டும் சொல்ல நோட் பண்ணி வச்சிங்க. மனித உரிமைகள்லாம் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். மனித உரிமைகள் என்பது இனம், பாலினம், தேசிய இனம், இனக்குழுக்களின் தன்மை, மொழி மற்றும் சமய வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களுக்கும் இயல்பான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மனித உரிமைகள் எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறது எழுதப்பட்ட மனித உரிமைகள் ஆவணத்தோட முன்னோடி கொடுத்துருக்காங்க. இந்த சாசன சட்டம் எல்லாமே முக்கியம். ஓகேவா? அதனால் நோட் பண்ணி வச்சிங்க. மகா சாசனம் 1815 மக்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியதோடு அரசியல் சட்டத்துக்கு உட்படுத்தியது. உரிமை மனு 1628 மக்கள் உரிமைகளின் தொகுப்பு. ஹேபியஸ் கார்பஸ் திட்டம் 1679 இங்கிலாந்தில் இது பண்ணாங்க. மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம். ஆங்கில உரிமைகள் மசோதா 1689 சில அடிப்படை சமூக குடிமக்கள் உரிமைகளை அமைத்தல். மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் பற்றிய பிரான்சிஸின் அறிவிப்பு 1789 சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் எனும் கூறு பிரான்சிஸ் ஆவணம். ஓகேவா? அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா 1791 குடிமக்கள் உரிமைகளை பாதுகாப்பது. இந்த இயர் இந்த சட்டத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேவா? எங்கேருந்து அது இது பண்ணாங்க மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் சபையோட தோற்றம். ஓகேவா? 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டு சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் மக்களின் இத்தகைய விருப்பங்கள் ஒரு முக்கிய பங்கினை வகித்தனர். 1945ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் நாள் நிறுவனாங்க. 9th புக்லேயே நம்ம பார்த்தோம். ஓகேவா? நோட் பண்ணி வச்சிங்க. இது முக்கியம். நெக்ஸ்ட்டு மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறக்கின்றனர். அவர்கள் மதிப்பிலும் உரிமையிலும் சமமானவர்கள். அவர்கள் அறிவாற்றலையும் மனசாட்சியும் ஏற்பண்பாக கொண்டவர்கள். எல்லா மக்களிடமும் பொதுவான சகோதரத்துவத்தை உணர்வை வளர்க்க கடமைப்பட்டவர்களும் ஆவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. மனித உரிமைகள் உலகளாவிய அறிவிப்பு எப்போ அறிவிக்கிறாங்கன்னா 1948 டிசம்பர் 10. ஓகேவா? இது முக்கியம். நோட் பண்ணி வச்சுங்க. இயர் தான் முக்கியம். மிச்சம்லாம் ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சிங்க. அதுக்கப்புறம் சைரஸ் சிலிண்டர்னு சொல்லுவாங்க. கிமு 539. ஓகேவா? இது யாரோடதுங்கிறது கொடுத்துறாங்க. இதை பார்த்துங்க. பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னரான மகா சைரஸ் அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்தார். இன சமத்துவத்தை நிலைநாட்டினார். மேற்கூறியவைகளும் மற்ற ஆணைகளும் யூனிஃபார்ம் எழுத்துக்கள் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஐக்கிய நாடுகள் சபையின் 6 அலுவல் மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் முதல் 4 விதிகளுக்கு இணையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 கொண்டாடுறோம் வருஷம். ஓகேவா? 1950 கடைபிடிக்கிறாங்க. மொத்தம் 185 நாடுகளுக்கு மேல் அந்த கொள்கையை பண்ணாங்க. மனித உரிமைகள் அறிவிப்பு 500க்கும் மேற்பட்ட மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணம் மனித உரிமைகள் ஆவணம் தான். ஓகேவா? இதோட அடிப்படை மதிப்புகள் கண்ணியம், நீதி, சமத்துவம் சொல்கிறாங்க. அடிப்படை பண்புகள் என்ன எப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கிளாஸ் மட்டும் படிச்சிங்க. இது ஒன்றும் முக்கியம் கிடையாது. டிசம்பர் 10 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறாங்கிறது நான் சொன்னேன். அதே தான். இது 9th 3rd லெசனில் பார்த்தோம்ல அதே தான். அது மனித உரிமைகளோட வகைகள். ஓகேவா? 30 சட்டப்பிரிவுகள் இருக்குது. அதோட வாழ்வியல் உரிமைகள்லாம் என்ன, அரசியல் உரிமைகள்லாம் என்னன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கிளாஸ் பார்த்துங்க. சமூக உரிமை, பொருளாதார உரிமை, கலாச்சார உரிமை. ஓகேவா? நெக்ஸ்ட் மனித உரிமைகள் வாழ்வியல் உரிமைனா டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளாஸ் மட்டும் ரீடு மட்டும் விட்டுங்க. நெக்ஸ்ட் மனித உரிமைகள் ஆணையம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் NHRC. ஓகேவா? நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அதுதான் NHRC. 1993 அக்டோபர் 12. இது நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிங்க. அவங்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை அவங்க பதவியில் இருப்பாங்கிறது சொல்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க பாருங்கள். தலைவர், ஒரு உறுப்பினர், உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி தான் தலைவராக இருப்பாங்க. உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர், 2 உறுப்பினர்கள் மனித உரிமைகள் தொடர்பான அறிவு மற்றும் அனுபவம் பெற்றவர்கள். அப்புறம் நேரடி உறுப்பினர்கள் யார்? சிறுபான்மையினர் தேசிய ஆணையம், பட்டியலான தேசிய ஆணையம், பழங்குடியினரோட தேசிய ஆணையம், பெண்களுக்கான தேசிய ஆணையத்தில் உள்ளவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மாநில மனித உரிமைகள் ஆணையம் இது அந்த புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. 9th புக்கில். இதை நோட் பண்ணி வச்சுங்க. 1997 ஏப்ரல் 17. ஓகேவா? மாநில மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்படுது. அதில் ஒரு தலைவரும் 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. யார் இருப்பாங்க, என்னென்ன தகுதி கொடுத்துருவாங்க மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. மனித உரிமைகளோட நிறுவனங்கள் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். அம்னிட்டிஸ் இன்டர்நேஷனல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம். அதெல்லாம் ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள். ஓகேவா? பாக்ஸில் கொடுத்துருவாங்க. இது நோட் பண்ணி வச்சுங்க. இது முக்கியம்.
பிரிவு 24 என்ன சொல்லுது? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. 39F ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. பிரிவு 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. குழந்தைகளுக்கான உரிமை ஓகேவா? 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற குழந்தைகள் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மாநாட்டின் பிரிவு 1 படி 18 வயதுக்குட்பட்ட அனைவருமே குழந்தைகள்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா? குழந்தை உரிமைகளுக்கான அறிக்கை வந்து எப்போ சப்மிட் பண்ணுறாங்க பாருங்க, 1989 நவம்பர் 20 வந்து வெளியிடுறாங்க ஓகேவா? 18 வயசுக்குள்ள இருக்க எல்லாருமே வந்து குழந்தைகள் தான் நம்ம நாட்டில். 1978 வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டும், 1979 வந்து சர்வதேச குழந்தைகள் ஆண்டும் அறிவிக்குது ஐநா சபை ஓகேவா? கல்வி உரிமை சட்டம் குழந்தைகளுக்கு 6 முதல் 14 வயது உள்ளவர்களுக்கு 21A படி இலவச கல்வி வழங்கணும்னு சொல்கிறாங்க ஓகேவா? குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986, சீரார் நீதி சட்டம் 2000. இதெல்லாமே முக்கியம். சட்டத்தை எல்லாமே இயரோட நோட் பண்ணி வச்சுங்க, தனியாக எழுதி வச்சிங்க ஓகேவா? பரிசு ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போஸ்கோ சட்டம் 2012. பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்கன்னா 18 வயசுக்குள்ள குழந்தைங்கள அவங்களை கைது பண்ணி சிறையில் வைப்பாங்க. அதிகபட்ச தண்டனை கொடுப்பாங்க ஓகேவா? தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க. 1098 குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஓகேவா? இது 24 மணி நேரத்தில் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு சைல்டு ஹெல்ப் லைனுக்கு நம்ம அடிக்கலாம் ஓகேவா? இதெல்லாமே 9th புக்கில் பார்த்தது தான். அடுத்தது பெண்கள் உரிமையை பற்றி சொல்கிறாங்க. பெண்கள் உரிமையை பற்றி சொல்லிட்டு 1999ஆம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற்ற 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்றுச்சு ஓகேவா? உலகில் பெண்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு தளத்தை உருவாக்கியதுன்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் என்று அழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு நிதியகம் எதிர்த்து செயல்படுது 1995 செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007. இது நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சட்டம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னைக்கு கேட்டாலும் நீங்கள் சொல்லணும் ஓகேவா? அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுங்க. இதில் பாக்ஸில் இருக்க சட்டங்கள் ஓகேவா? என்னென்ன சட்டம்னு சொல்கிறேன் பாருங்க. இந்து விதவை மறுமண சட்டம் 1856, இந்து திருமண சட்டம் 1955 ஓகேவா? விதவை மறுமண சட்டம், விதவை வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம், அதான் விதவை மறுமண சட்டம். திருமண சட்டம் அப்படிங்கிறது பெண்ணின் திருமண வயது 21 என்று சட்டப்பூர்வமாக்கியது. இந்து வாரிசு சட்டம் 1956 பெண்கள் மற்றும் தங்கள் பெற்றோர்கள் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்கிறது. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 வரதட்சணை என்ற பெயரில் மருமகளை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனை வழங்குகிறது. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 பெண்களுக்கு நிவாரணத்தை அளிக்கிறது. அநாகரிகமான சித்தறுதலுக்கான சட்டம், பத்திரிகை, செய்தித்தாள் போன்றவற்றில் பெண்கள் அநாகரிக சித்தத்தை தடை செய்கிறது. தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, மகப்பேறு நலச்சட்டம் 1961 பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கிறது. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 கணவன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பெண்களை துன்புறுத்தப்படுவதை பாதுகாக்கிறது ஓகேவா? இந்த சட்டம் ரொம்ப முக்கியம். பாக்ஸில் நான் சொன்னது முக்கியம். எப்பப்போ ஆணையங்கள், தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம், அதை நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்க சட்டம் முக்கியம். ஐநா சபை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மனித உரிமைகள் ஆணையம் எப்போ இது பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து இந்த லெசனில் முக்கியமானது ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த லெசன் பார்ப்போம். தேங்க்யூ.